அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நோயின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உடலில் ஒருத்தருக்கு வியாதி தன்மை ஏற்படுது அப்படின்னா அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் என்ன விதி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஆய்வுக்காக ஸ்க்ரீனில் ஒரு ஜாதக டீட்டெயில்ஸை காட்டியிருக்கேங்க. எப்பயுமே உடலில் ஏற்படக்கூடிய நோய் பாதிப்பு தன்மை அப்படின்றது நம்ம 6ஆம் பாவத்தை தான் எடுத்து பேசுவோம். 6ஆம் பாவம் அப்படின்றது இருக்கிறதுலே ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு பாவம். ஒருத்தருக்கு உடலில் ஏற்படக்கூடிய நோயோட தன்மை குறிக்கக்கூடியது 6ஆம் பாவம் தான். வேலை அமைப்பு 6ஆம் பாவம். ஒருத்தருக்கு வரக்கூடிய பொருளாதார பண வரவு அப்படின்றது நம்ம 6ஆம் பாவம். நம்முடைய நேரடி எதிரிகளை குறிக்கக்கூடியது 6ஆம் பாவம். இது மாதிரி ரொம்ப மிக முக்கியமான காரத்துவம் எல்லாமே இந்த 6ஆம் பாவத்துக்கு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நோயை பற்றி பேசுகிறதால நோய் அப்படின்னாலே நம்ம குறிக்கக்கூடிய காரக கிரகம் எது அப்படின்னா சனிங்க. அது ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் 6ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 1, 6 இந்த வீட்டில் குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு உடலில் நோய் ஏற்படும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கான ரூலுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஆய்வுக்கு காட்டியிருக்கக்கூடிய இந்த ஜாதத்தில் 6ஆம் பாவம் இங்கே சிம்ம ராசியில் விழுந்திருக்குதுங்க. 6ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் சனியாக இருக்குது. இந்த சனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கும்ப ராசியில் விழுந்திருக்குது. சனி விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரங்க. இப்போ இந்த குருவுடைய நட்சத்திரம் சனி விழுந்திருக்கிறதால இந்த குரு என்னென்ன வீட்டில் குறிக்காட்டுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 6, 9, 10 பர்டிகுலராக 1ஆவது வீட்டையும் 6ஆவது வீட்டையும் குறிக்காட்டுது. இந்த ஜாதகருக்கு உடலில் நோய் ஏற்படுத்தி தரும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ஓகே, உடலில் நோய் வரும்லாம் சொல்லியாச்சு. எந்த உடல் பகுதியில் நோய் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு எது போலன்ற விஷயத்தை குறிக்கக்கூடியது 6ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம். இப்போ இந்த ஜாதத்தில் 6ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் விழுந்திருக்கக்கூடிய ராசி கும்ப ராசியில் விழுந்திருக்குதுங்க. கும்ப ராசியில் விழுந்திருக்கிறதால நம்ம ராசி நிலையில் உடல் உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது மேச ராசி அப்படின்றது தலைப்பகுதியை குறிக்கும். அப்படியே நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உடல் உறுப்புகளை எடுத்துன்னு வந்தோம்னா இந்த இடத்துல கும்ப ராசி அப்படின்றது நம்ம முட்டிக்கு பகுதி கீழே இருக்கக்கூடிய கணுக்காலை குறிக்குங்க. மீன ராசி கால் பாதத்தை குறிக்கும். கும்ப ராசி அப்படின்றது நம்மளுடைய கணுக்கால் முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிக்கும். அப்போ இவங்களுக்கு முட்டிக்கு கீழே பாதிப்புகள் ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாதகப்படி அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். எந்த டைம் பீரியடில் உடலில் நோய் ஏற்படுத்தி தரும் அப்படின்றத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.